السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் வல்ல அல்லாஹுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்து விட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மன்னரைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும், இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ரமலானுடைய காலம் நெருங்க நெருங்க ஈமானையும் இறை திருப்தியையும் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த ரமலான் பற்றிய அந்த மாதத்தையும் அதில் செய்யப்பட வேண்டிய இபாதத்தையும் வணக்க வழிபாடுகளையும் இந்த சமூகத்துக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு பள்ளிவாசல்களின் ஊடாகவும் அந்தந்த பிரதேசத்திலே உள்ள மக்களுக்கு மார்க்க நிகழ்ச்சிகள், தர்பியாக்கள் செய்யப்படுவது என்பது வழக்கமான ஒன்றுதான். காரணம், ஏனைய ஹஜ்ஜுடைய மாதம் வருகிற போது நாம் அப்படியான இவ்வளவு பிரயத்தனத்தை நாம் எடுத்துக்கொள்வது கிடையாது. காரணம் என்ன அப்படி என்று கேட்டால், இது ஒரு சிறந்த, ஒரு உயர்ந்த, ஒரு மாத காலம் நீடிக்கக்கூடிய ஒரு பெரியதொரு இபாதத். இந்த இபாதத்தை இறைவனும் இறை தூதரும் சொன்ன அடிப்படையில் செய்து கொண்டால் மாத்திரம்தான் இதிலே நாங்கள் வெற்றி பெறலாம். இல்லாட்டி நாங்கள் தோல்வி அடைஞ்சிருவோம், அதுல சந்தேகமே இல்லை. அதுவும் இன்றைக்கு போட்டிருக்கிற தலைப்பு என்பது அழகான ஒரு தலைப்பு. ஹுதுபா, இறையச்சத்தை வளர்த்துக் கொள்வதற்காக இறையருள் பெற்ற மாதம் இந்த ரமலான். அதை தொடர்ந்து குர்ஆன், இந்த குர்ஆனும் இறக்கப்பட்ட மாதம் இந்த ரமலான். இறையச்சத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்கான உபரியான இபாதத், நம்ம இந்த உலகத்துல அல்லாஹ்வை நெருங்கிறதுக்காக என்ன என்ன வணக்க வழிபாடுகளில் இந்த ரமலானில் ஈடுபட வேண்டும் என்பது இப்போதைய தலைப்பு. இது யாருக்கு பிரயோஜனம் அப்படி என்று கேட்டால், இந்த அல்லாஹுடைய மாளிகையில இருந்து அல்லாஹ்வை பயந்து இந்த ரமலான ஆசையோடு ஆர்வத்தோடு எதிர்பார்த்து இது என்னுடைய கடைசியான ரமலானாக இருக்கலாம் என்ற பயத்தோடும் ஆதரவோடும் அச்சத்தோடும் ஒரு ஆணும் பெண்ணும் நான் இருக்கிற இடம் அல்லாஹ்வுடைய மாளிகை, இதில் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை பேசக்கூடாது என்ற உணர்வோடும்
அந்த மாதத்தை அடைந்து அதிலே உள்ள உபரியான வணக்க வழிபாடுகளை தெரிந்து நான் அமல் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடும் உள்ளவர்களுக்கு மாத்திரம்தான் இது பயனளிக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இப்ப இந்த நேரம், நீங்க இருக்கிற நேரம் என்பது ஒரு இஸ்லாத்துல மிக பிரதானமான ஒரு நேரம். ஒரு செய்தி சொல்லட்டுமா? இப்ப நீங்க எல்லாருமே மக்ரிபை தொழுது விட்டு இஷாவை தொழுவதற்காக எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு நேரம். இதே போல ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தை விட்டும் பிரிவதற்கு முன்னர் ஒரு நாள், அப்படியே கொஞ்சம் முன்னுக்கு வாங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். கிட்ட வந்தீங்கன்னா எனக்கும் லேசா இருக்கும், இந்த ஷைத்தானுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கிட்ட வந்துட்டீங்கன்னா ஷைத்தானுக்கு கஷ்டமா இருக்கும். நீங்க பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்தீங்கன்னா ஷைத்தானுக்கு சந்தோஷமா இருக்கும். முடிவு செய்யுங்க, ஷைத்தானை சந்தோஷப்படுத்த போறீங்களா அல்லது அல்லாஹ்வை திருப்திப்படுத்த போறீங்களான்னு முடிவு செய்யுங்க. நீங்க விரும்பினா என்ன செய்யுங்க, நெருக்கமா இருந்தீங்க என்றால் ஷைத்தானுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா அல்லாஹ்வுடைய அன்பு, அருள், ரஹ்மத், சக்கீனத் செய்யும், கிடைக்கும். அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும். ரைட். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தை விட்டும் பிரிவதற்கு முன்னர் ஒரு நாள், அதுவும் இப்படியாக சஹாபாக்களோடு அமர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நாள், ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிற போது. இப்ப இந்த நேரத்துல சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அன் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் அவர்கள் சொல்கிறார்கள், இப்னு மாஜா 660வது செய்தி, சல்லைனா மஅ ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மக்ரிப, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் எல்லாம் மக்ரிபுடைய தொழுகையை இமாம் ஜமாஅத்தோடு தொழுதோம். ஃபரஜஅ மன் ரஜஅ வ அக்கப மன் அக்கப, தொழுது முடித்ததும் போனவர்கள் போய்விட்டார்கள், உட்கார்ந்தவர்கள் உட்கார்ந்து கொண்டே இருந்தார்கள். தொழுது முடித்ததும் போனவர்கள் போய்விட்டார்கள், உட்கார்ந்தவர்கள் உட்கார்ந்து கொண்டே இருந்தார்கள். அந்த நேரத்தில் ஃபஜஅ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் முஸ்ரிஅன், அவசரப்பட்டவர்களாக வந்தார்கள், மூச்சு இறைத்தவர்களாக வந்தார்கள். அவசரமாக வந்தார்கள். வருகிற போது ஒரு மனிதர் அவசரமாக வருகிற போது மூச்சு வாங்குமே, மூச்சு இழுக்குமே. அப்படியாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவசரமாகவும் மூச்சை இழுத்தவர்களாகவும் வந்து, அப்படியே அல்லாஹ்வுடைய தூதர் மஸ்ஜிதிலே அவருடைய முட்டுக்காலை வைத்து, இந்த ஹதீஸ சொல்றதுக்கு ரசூலுல்லாஹ் எவ்வளவு பிரயத்தனம் எடுக்கிறாங்கன்னு புரியுதா உங்களுக்கு? அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியை நமக்கு சொல்றதுக்கு, சஹாபாக்களுக்கு சொல்றதுக்கு எவ்வளவு பிரயத்தனம், எவ்வளவு சிரமம், எவ்வளவு கஷ்டம் எடுத்திருக்கிறார்கள், புரிகிறதா? நம்ம உட்கார்ந்து கேட்கறதுக்கே கஷ்டமா இருக்குது. என்ன, நம்ம உட்கார்ந்து அமைதியாக இந்த ஹதீஸை கேட்கறதுக்கே கஷ்டமா இருக்குது. பெண்கள் அமைதியாக இருங்க அப்படி என்று சொன்னாலும் ஒரு சிலருக்கு விளங்காமலே இருக்கும், இல்லாம ரஹிமல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. ஆனா ரசூலுல்லாஹ் இந்த செய்தியை சொல்வதற்கு எவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரோடு மக்ரிபை தொழுது கொண்டு போனவர்கள் எல்லாம் போன போது, பள்ளிவாசலில் இருக்கிற உறவுகள் எல்லாம் இருக்கிற நேரம், மிக அவசரப்பட்டவர்களாக ரசூலுல்லாஹ், மூச்சிறைத்தவர்களாக ரசூலுல்லாஹ், முடங்காலை மஸ்ஜிதிலே அப்படியே குத்தியவர்களாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்துணை அமர்ந்திருந்த சஹாபாக்களையும் பார்த்து சொல்கிறார்கள், அபிஷிரு, நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள், அபிஷிரு, நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள், ஹாதா ரப்புக்கும் கத் ஃபதஹ பாபம் மின் அபுவாபிஸ் ஸமா, இதோ இந்த நேரத்தில் நீங்கள் எல்லாம் மக்ரிபுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இன்னும் ஒரு தொழுகையை எதிர்பார்த்து காத்திருப்பதற்காக உங்களுடைய ரப்புல் ஆலமீன் உங்களுக்காக வானத்தின் கதவுகளை திறந்து காத்துக் கொண்டிருக்கிறான் என்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்ப எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ், நானும் நீங்களும் மக்ரிபை தொழுதுவிட்டு இஷாவை தொழுவதற்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறோமே, எனக்கும் உங்களுக்கும் கிடைக்கிற கூலி என்ன தெரியுமா? படைத்த ரப்புல் ஆலமீன் வானத்துடைய வாசலை திறந்து வைத்துக் கொண்டு என்னையும் உங்களையும் பற்றி அல்லாஹ் வானவர்களிடத்தில் பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிற ஒரு உயர்ந்த சிறப்பான இடத்தில் நீங்கள் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் சகோதர சகோதரிகளே. இதை போல நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மஜ்லிஸில் இருந்தாலும்,
எந்த நாட்டில், எந்த இடத்தில், எந்த உயர்ந்த சபையில், எந்த பாதுகாப்போடு, எந்த அமைச்சரவையில், எந்த ஜனாதிபதியோடு, எந்த பிரதமரோடு இருந்தாலும் இப்படியான பாக்கியம் இந்த உலகத்தில், இப்படியான இடத்தை தவிர வேற எந்த இடத்திலும் இந்த சந்தோஷமான செய்தி யாருக்குமே இருக்க முடியாது என்பதை உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டிய தேவையும் கடமையும் எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. அடுத்தது, நம்மெல்லாம் செய்கிற இபாதத், வணக்க வழிபாடுகள், அது எப்ப அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றால், ஒரு தடவை அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மகனார் அப்படியே இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மகனுக்கு பிறந்த ஒரு மகன் அப்துல்லா, உமர் அவருடைய மகனார். அப்துல்லாவுக்கு பிறந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய பேர பிள்ளையும் இருக்கிறார்கள். ஒரு மனிதர் வருகிறார், யாசகம் கேட்கக்கூடிய ஒரு மனிதர் வந்து அப்துல்லாஹ்விடத்தில் கேட்கிறார், அத்திஹி தீனாரன், அதாவது எனக்கு ஒரு தீனார் தாங்க அப்படின்னு ஹதியா கேட்கிறார். எனக்கு ஒரு திருகம், ஒரு தீனார் தாங்க அப்படி என்று கேட்கிறார். அப்போது அப்துல்லா, உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மகனார் தன் மகனிடத்தில் சொல்கிறார், மகனே, அவருக்கு ஒரு தீனாரை, ஒரு திருகத்தை கொடுத்து விடு அப்படின்றார்கள். மகன், பாப்பாவும் மகனும் நிக்கிறாங்க. ஒரு யாசகம் கேட்கிற மனிதர் வருகிறார். இப்ப யாசகம் கேட்கிறார். இப்ப உமர்வுடைய மகனார் அவர் மகன்கிட்ட சொல்றாரு, மகன், ஒரு திருகத்தை, ஒரு தீனாரை கொடுத்துடுங்கன்றாரு. உடனே அந்த தீனாரையும் திருகத்தையும் வாங்கிய அந்த ஹதியா கேட்டு வந்த அந்த மனிதர் போய்விட்டார். போனவுடன் மகன், யாருடைய மகன்? உமருடைய பேர பிள்ளை சொல்கிறார், யா அபத்தா, வாப்பாவே, தக்கப்பல்லாஹு மின்க யா அபத்தா, வாப்பா, நீங்க கொடுத்தீங்களே இந்த தர்மம், இதை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டுட்டான் அப்படின்றார்கள். இதை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ளட்டும், ஏற்றுக்கொண்டுட்டான் அப்படின்றார்கள். உடனே அப்துல்லா கேட்கிறார், மகனை பார்த்து சொல்கிறார், லவ் அலிம்து அன்னல்லாஹ தத்தகப்பல மின்னி சஜதத்தன் வாஹிதத்தன் அவ் சதகத்தன் திர்ஹமின், மகனே, என்னிடத்திலே இருந்து அல்லாஹ் ஒரு சஜதாவை அல்லது ஒரு சதக்காவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான் என்றால் அன்றைக்கே நான் மரணிப்பது எனக்கு மிகவும் விருப்பமானது என்றார்கள் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சொல்லிட்டு சொல்றாங்க, மகனே, உங்களுக்கு தெரியுமா அல்லாஹு தஆலா யாரிடத்தில் இருந்து அமல்களை ஏற்றுக்கொள்வான் என்று உங்களுக்கு தெரியுமா என்று சொல்லிவிட்டு சூரத்துல் மாஇதா 5வது அத்தியாயத்தின் 27வது வசனம், இன்னமா யதகப்பலல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹு தஆலா அமல்களை எல்லாம் இறையச்சமுள்ள மனிதர்களிடத்தில் இருந்துதான் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்கிறான் என்றார்கள். இப்படி ஒரு வாப்பாவையும் மகனையும் இந்த உலகத்துல காண முடியுமா சொல்லுங்க? நம்ம யாராவது ஹதியா கேட்டு வந்தா வீட்டுக்குள்ள இருந்து கேமராவை பார்த்துட்டு கதவை திறக்காமலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற சமூகம் நாங்க. நம்மட மகனார அனுப்பி, மகனே போய் சொல்லுங்க வாப்பா வீட்டுக்குள்ள இல்லைன்னு சொல்லுங்க சொல்ற ஆக்கள் நம்ம, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. நமக்கு தேவைப்பட்ட பிசினஸ் பார்ட்னர் வந்தா இங்க இருந்துட்டு ரிமோட்டை ரூமுக்குள்ள இருந்துட்டே ஓபன் பண்ணி உள்ளுக்கு வாங்க நம்ம அழைக்கிற ஆக்கள் நாங்க. அல்லாஹ்வுடைய மாளிகைக்காக வேண்டி அல்லது ஒரு தர்மத்துக்காக வேண்டி யாராவது வந்தாலும் கேமராவுல பார்த்துட்டு இவனுக்கு வேற வேலையே இல்லை, எந்த நாளும் எனக்கிட்டத்தான் வாரான் என்று கொடுத்து விட்டு கூட கொடுத்த தர்மத்தை சொல்லிக்காட்டி அழித்து விடுகிற சமூகம் நாங்க, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. கணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அதனால இந்த ரமலான் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கிடைக்கின்ற ஒரு சந்தர்ப்பம். இஸ்லாம் இந்த ரமலானில் முஃபரியான சுன்னத்தான நிறைய இபாதத்துக்களை வைத்திருக்கிறது. இது ஒரு தர்பியா, படிச்சுக்கங்க, அதை எப்படி செய்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.
ஏனைய பயான் நிகழ்ச்சிகள் மாதிரி இது இருக்காது. இது இபாதத்தோடு சேர்ந்தது, வணக்க வழிபாடுகளோடு சேர்ந்தது, நம்முடைய மண்ணறைக்கு நன்மை கொண்டு சேர்க்கக்கூடியது, நம்முடைய சுவர்க்கத்துக்கு நம்முடைய அந்தஸ்தையும் கண்ணியத்தையும் உயர்த்தக்கூடியது. நாம் இந்த உலகத்தில் வாழுகிற போது இறை தூதருடைய நேசத்தையும் இறைவனுடைய அன்பையும் பெறுவதற்கான ஒரு வழிகாட்டியாக இன்றைய தலைப்பு இருக்க போகிறது என்பதை உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் பாருங்க, சுப்ஹானல்லாஹ், இன்னஹும் கானூ யுஸாரிஊன ஃபில் கைராத், அவர்கள் நல்ல விஷயங்களிலே அவர்கள் ஒருவருக்கொருவர் முந்தி அடித்துக் கொண்டு இந்த உலகத்திலே அவர்கள் அமல்கள் செய்வார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். ஆயிஷா அம்மா சொல்றாங்க புகாரியில 6464, குறைவாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது தொடராக செய்வதுதான் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது என்றார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த செய்தியெல்லாம் வைத்துக் கொண்டு இந்த ரமலானில நானும் நீங்களும் செய்ய வேண்டிய உபரியான வணக்க வழிபாடுகள் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகிற காலத்தில் வல்லதீன யுத்தூன மா அத்தௌ வ குலூபுஹும் வஜிலத்துன் அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன் என்ற வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஓதி காட்டுகிறார்கள். எப்படி ஒரு கணவன் மனைவின்னு யோசிங்க. மனைவி கிட்ட மாப்பிள்ளை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க. வல்லதீன யுத்தூன மா அத்தௌ, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் இறைவன் கொடுத்ததை இறைவனுக்காக அவர்கள் கொடுக்கிற போது வஜிலத்துன், அவருடைய உள்ளங்கள் நடுநடுங்கும். குலூபுஹும் வஜிலத்துன், அவருடைய உள்ளங்கள் நடுநடுங்கும். அல்லாஹ்விடத்தில் நாங்கள் மீண்டும் கொண்டு போகப்படுவோமே என்ற ஒரு பயத்தோடுதான் அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ் கொடுத்ததை அவர்கள் தான தர்மம் செய்வார்கள் என்ற சூரத்துல் முஃமினூனுடைய 60வது வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதி காட்டிய போது காலத் ஆயிஷா, ஆயிஷா அவர்கள் கேட்கிறார்கள், அஹும் அல்லதீன யஷ்ரபூனல் ஹம்த், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் கொடுத்த ஹலாலான செல்வத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கிற போது அவர்கள் பயந்தவர்களாக நடுநடுங்கியவர்களாக அவர்கள் அல்லாஹ்வுக்காக கொடுப்பார்கள் என்றால் அவர்கள் எல்லாம் இந்த பூமியிலே குடித்த மக்களா, சாராயம் குடிக்க கூடியவர்களா, அல்லது திருடிய பொருளாதாரமா திருடியவர்களா? ஏன் பயப்பட வேண்டும்? நல்லவர்கள் தானே செய்கிறார்கள், என்ன காரணம் யா ரசூலுல்லாஹ் என்று கேட்டார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியை அழைத்து சொல்கிறார்கள், வலக்கின்னஹும் அல்லதீன யஸூமூன வ யஸல்லூன வ யதஸத்தகூன், இல்லை, அவர்கள் தொழுவார்கள், அவர்கள் நோன்பு பிடிப்பார்கள், அவர்கள் தர்மம் செய்வார்கள். வஹும் யகாஃபூன அல்லா துக்பல மின்ஹும், அல்லாஹ் நான் தொழுத தொழுகையையும் நான் பிடித்த நோன்பையும் நான் கொடுத்த தர்மத்தையும் என்னிடத்திலே இருந்து ஏற்றுக்கொள்வானா என்ற எதிர்பார்ப்பும் அச்சமும் தான் அவருடைய உள்ளத்தில் இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு உலாயிக யுஸாரிஊன ஃபில் கைராத்தி வஹும் லஹா சாபிகூன், அவர்கள் நன்மையான காரியங்களை முந்தி எடுத்து செல்லக்கூடிய மக்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா அம்மா அவர்களுக்கு விளங்கப்படுத்தினார்கள் என்பதை பார்க்கிறோம். நானும் நீங்களும் எந்த ஒரு சுன்னத்தான ஃபர்லான எந்த ஒரு வணக்க வழிபாடுகளை செய்தாலும் அல்லாஹ்விடத்தில் அச்சத்தோடும் ஆதரவோடும் பயத்தோடும் அல்லாஹ் கிட்ட கேட்கணும், யா அல்லாஹ் தொழுதுட்டேன், யா அல்லாஹ் நோன்பு பிடிச்சிட்டேன், யா அல்லாஹ் கியாமுல் லைல் தொழுதுட்டேன், யா அல்லாஹ் முன்பின் சுன்னத்துக்களை தொழுதிருக்கிறேன், யா அல்லாஹ் எனக்கு தெரிந்த வரைக்கும் உன்னுடைய இறை தூதர் செய்யுமாறு சொன்ன இபாதத்துக்களை எல்லாம் செய்திருக்கிறேன், யா அல்லாஹ் என்னுடைய கஷ்டப்பட்டு நான் சம்பாதித்த பொருளாதாரத்தில இருந்து தான தர்மம் கொடுத்திருக்கிறேன், யா அல்லாஹ் கண் விழித்து கால் கடுக்க கடுக்க கொஞ்சம் போல நான் இபாதத் செய்திருக்கிறேன், யா அல்லாஹ் குர்ஆனை கொஞ்சமாக ஓதிருக்கிறேன் ரப்பே, யா அல்லாஹ் இந்த வணக்க வழிபாடுகளை எல்லாம் நீ ஏற்றுக்கொள் என்று அடிக்கடி நானும் நீங்களும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நம்ம இபாதத் செஞ்சிட்டோம்னா நமக்கு பெரிய மனசுல சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு மௌத்தாயினாலும் பிரச்சனை இல்லை. அவ்வளவு அம்பட்டு இபாதத்துக்களையும் செய்துவிட்டு அவர்கள் அழுதவர்கள், தர்மத்தை எல்லாம் கொடுத்து விட்டு அழுதவர்கள், வணக்க
வழிபாடுகளை எல்லாம் செய்துவிட்டு அழுதவர்கள், சுஜூதுல இருந்து மாலை மாலையாக கண்ணீர் வடித்தவர்கள், ஒரு தீனாரை கொடுத்து விட்டு இறைவன் இதை ஏற்றுக்கொள்வானாக என்று சொன்ன போது இந்த பூமியிலே அன்றே நான் மரணிப்பதற்கு தகுதியான மனிதன் என்று தன்னை மாற்றிக் கொண்டவர்கள் எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா என்ற அச்சத்தோடும் ஆதரவோடும் வாழ்ந்தவர்கள். ஆனா நமக்கெல்லாம் அப்படியான ஒரு எண்ணம் கிடையாது. அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர மாஷா அல்லாஹ் இந்த ரமலான் சிறப்பா எப்படியோ 30 நோன்பை பிடிச்சாச்சு. குருவான ஒரு 3 தடவை ஓதி முடிச்சாச்சு. நமக்கு மாஷா அல்லாஹ் சுவர்க்கத்துடைய ரையான் என்று சொல்ற வாசல் ரெடி. அப்படித்தான் நம்ம எல்லாம் இருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படியான மனநிலைமைகளோடு நாம் இந்த பூமியில் இபாதத் செய்யக்கூடாது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இந்த மாதம் சுன்னத்தான இபாதத் செய்வதற்கும் ஃபர்லான இபாதத் செய்வதற்கும் மனிதர்களுக்கு ஏற்றா போல் ஒரு சுவண்டியான ஒரு மாதம், இசைவான ஒரு மாதத்தை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். சாதாரணமான ஒரு இபாதத் அல்ல தோழர்களே. சுவர்க்கத்துல கூட பாபு ரையான், இது நோம்பாளிகளுடைய நுழைவாசல் என்ற ஒரு வாசலே என்ன செய்கிறது? அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான் இந்த மாதத்தில் நோன்பு நோக்கக்கூடிய மக்களுக்காக, இந்த மாதத்தில் இபாதத் செய்யக்கூடிய மக்களுக்காக என்றால் எவ்வளவு ஏற்பாடு பாருங்களேன். என்னென்ன எல்லாம் ஏற்பாடு செய்கிறான். நம்ம என்ன ஏற்பாடு செய்கிறோம்? கிச்சனை கழுகிறது, பிங்காங் கோப்பை சட்டி பானையை மாத்துறது, டைம் டேபிள் போடுறது, என்ன நோம்புக்கு என்ன, இஃப்தாருக்கு என்ன, சஹருக்கு என்ன, பொரியல் என்ன, வறுவல் என்ன, வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது, ஆக்கள் வருவாங்க, பெருநாளைக்கு உடுப்பு என்ன, எத்தனாவது நோம்புல எடுக்கிறது, காசுக்கு என்ன செய்யற, கடன் வாங்குறதா, செக்கு குடுப்பு எடுக்கிறதா, அல்லது சராரா எடுக்கிறதா, என்ன எடுக்கிறது? இப்ப ஹேண்ட்லூம்ல போட்டு வந்த அந்த என்னது அந்த எம்ப்ராய்டிங் அடிச்ச சாரனுக்கு எல்லாமே இந்த நோம்புல நம்மட திட்டம் இதுதான். பெருநாளை எப்படி ஜாலியா கொண்டாடுறது, நம்மட மைண்ட் செட்டிங் இதுதான். ஆனா இஸ்லாம், இறைவன் இந்த மாதத்தை நிறைய வேலைகள் செய்து, நிறைய ஏற்பாடுகள் செய்து, அதுக்கு நிறைய சிறப்புகளை கொடுத்து அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தை சிறப்பித்திருக்கிறான். நம்ம வேறொரு பக்கத்தால இந்த மாதத்தை சிறப்பிக்க நினைப்பது என்பது வளமையாக கடந்து போகிற ரமலானை போன்று மாறிவிடும் என்பதை மறந்துவிடக் கூடாது. சாதாரணமானது உண்டல்ல. பாருங்க, சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சஹீஹ் அல் ஜாமி 3882வது செய்தி. கவனமாக கேளுங்கள், உள்ளத்தால கேளுங்கள். அஸ்ஸியாமு வல் குர்ஆனு யஷ்ஃபஆனி லி அப்தின். இந்த நோன்பும் இந்த குர்ஆனும், எனக்கு முதல் குர்ஆன் சம்பந்தமான ஒரு தலைப்பே பேசப்பட்டது. இந்த நோன்பும் இந்த குர்ஆனும், அந்த நோன்பை பிடித்த இந்த குர்ஆனை ஓதிய அடியானுக்காக அல்லாஹ்விடத்தில் ஷஃபாத் செய்யும் என்றார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி. லேசான ஒன்றல்ல சகோதர சகோதரிகளே, யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீ வ உம்மிஹி வ அபீ வ ஸாஹிபத்திஹி வ பனி லிகுல் இம்ரிஇம் மின்கும் யௌமைதின் ஷக்னி யுக்னி. ஒருவரை கண்டு விரண்டோடுகிற அவ்வளவு கஷ்டமான ஒரு காலத்தில், சூரியன் மிக சமீபமாக, தலைக்கு சமீபமாக கொண்டு வந்து வைக்கப்படுகிற அந்த ஒரு நேரத்தில், மக்கள் எல்லாம் தாகத்தோடு அல்லோல கல்லோடப்படுகிற அப்படிப்பட்ட ஒரு காலத்தில், எங்களுக்கு சுவர்க்கமோ நரகமோ, விசாரணை ஆரம்பியுங்கள் என்று ஒவ்வொரு நபிமார்களையும் பிடித்து சமூகம் கேட்டு திரிகிற அந்த ஒரு நேரத்தில், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மச்சி என் சமூகமே என்று அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே அழுதுகின்ற அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில், எனக்காக உங்களுக்காக மறுமையில் இந்த குர்ஆனும் இந்த நோன்பும் அல்லாஹ்விடத்தில் பேசும் என்றால் இதை நம்புறோமா இல்லையா? அல்லாஹ்விடத்தில் இந்த நோன்பு பேசும். யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். வாய் உலகத்தில் பேசிய வாய்க்கு இறைவன் முத்திரை இடுவான், சீல் பண்ணுவான். வாய் பேசாது, கைகளும் கால்களும் நாம் என்ன செய்தோம் என்பதை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் பேசுகிற அந்த கைகளையும் கால்களையும் பார்த்து, ஏனைய உடல் உறுப்புகள் எப்படி நீ பேசினாய் என்று ஆச்சரியமாக கேட்கிற
அந்த நேரத்தில் இந்த உலகத்தில் எப்படி வாயே உன்னை இறைவன் பேச வைத்தானோ, இன்று எங்களை எல்லாம் அந்த ரப்பே பேச வைத்திருக்கிறான் என்று மறுமொழி சொல்லிக் கொள்ளுகிற அந்த மகத்துவம் நிறைந்த பயங்கரம் நிறைந்த அந்த ஒரு நாளையில் இந்த நோன்பு அல்லாஹ்விடத்தில் பேசுமாம் தோழர்களே, பேசுமாம். நம்புங்கள், அல்லாஹ்விடத்தில் இந்த நோன்பும் இந்த குர்ஆனும் மறுமையுடைய நாளையில் பேசும். யகூலு ஸியாம், நோன்பு சொல்லும், ஐ ரப்பி யா அல்லாஹ் இன்னி மனஅத்துஹு த்ஆம வஷ்ஷஹவாத்தி பின்னஹாரி ஃபஷஃபினி ஃபீஹி. யா அல்லாஹ், நோன்பு அல்லாஹ்விடத்தில் பேசும். யா அல்லாஹ், இதோ இந்த அடியான், இவனை நான் பகல் முழுக்க உண்ணாமல் இருப்பதற்காகவும் இவனுடைய மனோ இச்சைகளை விட்டும் இவன் தூரமாக ஓரமாக இருப்பதற்காகவும் யா அல்லாஹ் நான் இந்த பூமியில் அவன் வாழுகிற போது அவன் என்னை நோட்டிருந்தான், நான் செய்கின்ற இந்த பரிந்துரையை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று நோன்பு பேசுமாம். சுப்ஹானல்லாஹ். இதை விட வேற என்ன வேண்டும் தோழர்களே? தொழுகை பேசும் என்று எனக்கு தெரியல, ஹஜ்ஜி பேசும் என்று எனக்கு தெரியல. அல்லாஹ் அக்பர். இந்த நோன்பு அல்லாஹ்விடத்தில் பேசும் தோழர்களே, ஷஃபாஅத் செய்யும். இந்த குர்ஆன் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் எனக்காக உங்களுக்காக யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத, பரிந்து பேச முடியாத அப்படிப்பட்ட பயங்கரமான நாளையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் இது பேசும் என்றால் இதை விட வேற என்ன வேணும் என்று கேட்கிறது. இதை விடவும் வேறு என்ன சிறப்பு வேணும்? யகூலுல் குர்ஆன், குர்ஆன் சொல்லும், ரப்பி மனஅத்துஹு நௌம பில்லைல், இரவு நேரத்தில் அவனுடைய தூக்கத்தை நான் தடுத்தேன், என்னுடைய பரிந்துரையை நீ ஏற்றுக்கொள். இரவெல்லாம் விழித்து விழித்து இருந்து கண் விழித்து இந்த குர்ஆனை ஓதக்கூடிய மனிதனாக யா அல்லாஹ் இவன் இருந்தான். எனவே என்னுடைய விடயத்தில் இவனுடைய இந்த நான் செய்கிற ஷஃபாஅத்தை நீ ஏற்றுக்கொள் என்று இந்த நோன்பு பேசும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளை, இவ்வளவு சிறப்பு நிறைந்த இது அல்லாம இன்னும் ஏராளமான ரமலான பத்திய சிறப்பு உங்களுக்கு தெரியும், அதை சொல்லல. இதுல செய்யப்பட வேண்டிய நஃபிலான சுன்னத்தான உபரியான வணக்கங்கள் என்ன? அடுத்தது, நம்ம வணக்கம் செய்கிற நேரத்துல மிக கவனமாக இருக்கணும். நீங்க பேங்குக்கு போற நேரத்துல அல்லது எங்கேயாவது ஒரு இடத்துக்கு, அதாவது நம்மட ஊர்கள்ல நம்ம வாழ்ற காலத்துல இந்த நாட்டுடைய சட்டத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தாதான் நிம்மதியாக வாழலாம். கட்டுப்பட்டு நம்ம வியாபாரம் செய்தாதான் நிம்மதியாக வியாபாரம் செய்யலாம். கட்டுப்பட்டு கணக்கு வழக்க சரியாக அமைச்சு கொண்டாதான் வாரவனுடைய பிரச்சனையிலிருந்து நம்ம தப்பித்துக் கொள்ளலாம். அதே போலதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற அடிப்படையில் சுன்னத்தான இபாதத்துக்களை வைத்துக் கொண்டாதான் இந்த நோன்பே நமக்கு பயனளிக்கும் என்பதை மறந்துடக்கூடாது. இல்லாட்டி பயனளிக்காது. நோன்பை பிடிச்சிட்டு பாவம் செஞ்சுட்டு, நோன்பை பிடிச்சிட்டு போட்டோக்களை பார்த்துட்டு, நோன்பை பிடிச்சிட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு நான் நோம்பாளிதான் என்று சொல்றதால எந்த ஃபாயிதாவும் அல்லாஹ்விடத்தில் கிடைக்காது. நோன்பு முறியுமா இல்லையாண்டா நோன்பு முறியாது. நீங்கெல்லாம் ஒரு சின்ன நாடகம் அல்லது ஒரு சின்ன படம் பார்க்குறீங்க, நோன்பு முறியுமா? நோன்பு முறியாது. நன்மை கிடைக்குமா இல்லையா? அல்லாஹ் மீது ஆணையாக நன்மை கிடைக்காது. அதனால நீங்க நோன்பு முறியாம வெறுமனே நோம்பாளியாக மாத்திரம் அல்லாஹ்வுக்கு நீங்கள் பசித்திருப்பதை தவிர வேற ஒன்றுமே கிடையாது, தாகித்திருப்பதை தவிர வேற ஒன்றுமே கிடையாது. அல்லாஹ் அதை எதிர்பார்க்கல என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மட வாழ்க்கையில மிக பிரதானமான ஒரு நேரம் சஹருடைய நேரம். அதுவும் ஒரு இபாதத்தை செய்யக்குள்ள நானும் நீங்களும் ரசூலுல்லாஹ் செய்த மாதிரி செய்யணும், ரசூலுல்லாஹ் அங்கீகரித்த மாதிரி செய்யணும். ஒரு தடவை அப்துல்லாஹ் இப்னு உமருடைய மகனார் இருக்கிற நேரம் ஒரு மனிதர் பக்கத்துல இருந்து தும்முறார், தும்மல் விடுறார். தும்மல் விட்ட உடனே பக்கத்துல உள்ள மனிதர் அல்ஹம்துலில்லாஹ், தும்மினா என்ன சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணுமா இல்லையா? தும்மினவர் சொல்றார் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். இந்த வார்த்தை சரியானதா பிழையானதா? அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, சலவாத்தும் சலாமும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கே.
இது தப்பு இருக்கா? இந்த வார்த்தையில ஏதாவது தப்பு இருக்கா? ஏதாவது ஷிர்கான வார்த்தையா இருக்குதா? ஏதாவது கருத்து பிழையா இருக்குதா? அல்லாஹ்வோடு முற்றமா ஒன்றுமே இல்ல, நல்ல வார்த்தை தான். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்குது? ஒரு தப்பும் இல்லை. மனிதர் தும்மினவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று மாத்திரம் சொல்லாமல் அதோட சேர்த்து வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், சாந்தியும் சமாதானமும் அல்லாஹ்வுடைய தூதரின் மீது உண்டாகட்டும் அப்படி என்றார். இப்ப இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பாசறையில் வளர்க்கப்பட்ட நபித்தோழர்கள், ரசூலுல்லாஹ் வாழுகிற போது இளைஞர்களாக இருந்தவர்கள், துடியாய் துடித்து இந்த மார்க்கத்தை காப்பதற்காக வேண்டி தன்னை கவசங்களாக பயன்படுத்திக் கொண்டவர்கள். அந்த குடும்பமே இந்த மார்க்கத்துக்காக தியாகம் செய்த ஒரு குடும்பம், இறை தூதருக்காகவே தன் வாழ்க்கையை அழித்து தன் வாழ்க்கையை சமர்ப்பித்த ஒரு குடும்பம். அப்படிப்பட்ட பரம்பரையில் வளர்ந்து வந்த அந்த பிள்ளை அமைதியாக இருக்கிறார். ஏதோ சொல்லிட்டார் போல அப்படின்னு அமைதியாக இருக்கிறார். சும்மா சொல்றாரு ஆயிக்கும் அப்படின்னு இருக்கிறார். அந்த மனிதருக்கு மீண்டும் ஒரு தும்மல். தும்மினவுடன் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் என்றார். இப்பதான் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன தும்மிதனும் என்ன சொன்னீர்கள்? யார் உங்களுக்கு இதை சொல்லி தந்தது? நான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்தில் நான் இருந்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் என்று மாத்திரம்தான் சொல்லி இருக்கிறார். உங்களுக்கு யார் அதிகாரம் தந்தது? வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் என்று சொல்வதற்கு யார் அதிகாரம் தந்தது என்று கேட்டார். தும்மின மனிதர் கேட்கிறார், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு என்று சொல்றது பிழையா? இன்னைக்கு நம்ம ஆட்கள் கேட்கிறாங்க தானே, நியத்து வைக்கிறது பிழையா? துவா ஓதுறது பிழையா? கூட்டு துவா பிழையா? குனூத்து பிழையா? கேட்கிறாங்க தானே. நவைத்து சௌமகதின் அன்னதாயி அது பிழையா? அது என்ன, நாங்க வேற முருகனுக்கும் ஐயரப்புக்குமா நாங்க நேத்து வைக்கிறோம்? அல்லாஹ்வைத்தானே சொல்றோம். அந்த மனிதரும் கேட்கிறார், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னேன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் என்றது பிழையா? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், தோழரே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்தில் நான் இருந்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வார்த்தையை மட்டும்தான் கற்றுத் தந்திருக்கிறார். இதை விட நீங்கள் கூட்டுவது என்பது பிழை. அது சரியான வார்த்தையாக இருந்தது பிழை. அது வழிகாடு, அது நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு மகனார் கண்டித்தார் என்பதை பார்க்கிறோம். நோன்புட காலத்துல எல்லாருக்கும் ஆசை இபாதத் செய்ய, வணக்கத்துல லைத்திருக்க ஆசை. ஆனால் ஆசைகள் நம்மளை மோசடி செய்து விடக்கூடாது. அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃப்ல சொல்ற மாதிரி, அமல்கள் செய்து நஷ்டம் அடைந்தவர்களை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று கேட்கிறான். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த நோன்புல எதிர்வருகிற ரமதானுல சுன்னத்தான இபாதத்துக்களை சுன்னாக்களை பேணி செய்கிற நல்ல மனிதர்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும். அதுல மிக பிரதானமான நேரம் சஹருடைய நேரம் என்பது மிக பிரதானமான ஒரு நேரம். அந்த நேரத்தை பத்தி இறைவன் சொல்லுகிற போது சூரத்து தாரியாத் 17, 18, 19வது வசனம், கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன், அவர்கள் இரவு நேரத்தில் கொஞ்சமாகத்தான் அவர்கள் தூங்குவார்கள். வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், அந்த நேரத்தில் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் அக்பர். நம்ம அந்த நேரத்துல பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், ஒயிட் ரைஸ், சிக்கன், மட்டன், பீஃப், என்ன பொரியல், புலாங்காப்பால், வாழைப்பழம், தயிர், எவ்வளவுக்கு வயிறுல இடம் இருக்குதோ அவ்வளவுத்துக்கும் சாப்பிட்டு 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 நம்மட மனைவி மாஷா அல்லாஹ் 3 மணிக்கு எழும்பி சுடு சோறு, சுட சுட பொரியல், சுட சுட அவியல், கறி, ஜூஸ், தயிர் எல்லாத்தையும் செஞ்சு மாஷா அல்லாஹ் சஹருடைய நேரம் நம்மட வீட்டுல விடிய விடிய ஜாம் ஜாமுண்டு தான் இருக்கும். இதுவல்ல இஸ்லாம் சொல்லுகிற சுன்னா. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஆதமுடைய மகனுக்கு தன் முதுகம் தந்தை உயர்த்திக் கொள்வதற்காக எழுப்பிக் கொள்வதற்கான ஒரு கவலை உணவு போதுமானது என்றார்கள். வயிற்றை 3ஆக பிரித்து ஒரு பக்கம் தண்ணீருக்காகவும்
இன்னும் ஒரு பக்கம் மூச்சு விடுவதற்காகவும் வைத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு நம்ம யாரோ சொல்ற அந்த கதையை போல மூச்சு விட குனியறதுக்கு இடம் இருந்திருந்தா இன்னும் 2 தயிர் கிளாஸ குடிச்சிருப்பேன் என்ற மாதிரி தான் நம்மட நோன்பு. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி நிறைய சாப்பிடுறதால மந்த புத்தி, மசக்கம், தூக்கம், ஓத முடியாது, களைப்பு, உடல் டயர்டு, எப்ப பார்த்தாலும் மப்பும் மந்தாரமுமாகவே உடம்பு இருக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. இது மருத்துவமும் சொல்கிறது, நம்மட மனசும் அதை ஏற்றுக்கொள்கிறது. நம்ம நல்லா ஒரு கல்யாண வீட்டுல போய் சாப்பிட்டு வந்து அன்றைக்கெல்லாம் என்னமோ ஒன்று மாதிரி இருக்கும். ஆனா நம்ம தஹஜ்ஜுடைய நேரத்துல, இஸ்திக்பார் செய்யற நேரத்துல, இறைவனை வணங்குகிற நேரத்துல சுப்ஹானல்லாஹ் நம்மட மனைவிக்கு அல்லாஹ் அருள் புரியணும், வீட்டுல உள்ள தாய்மார்களுக்கு அல்லாஹ் அருள் புரியணும். ஏனைய காலங்களில் சுபஹுக்கு எழும்பினார்களோ இல்லையோ, சஹருடைய காலங்களில் சஹருக்கே எழும்பி மாப்பிள்ளையுடைய திருப்தியையும் மருமகனுடைய திருப்தியையும் மருமகளுடைய திருப்தியையும் தான் படித்த குக்கரிங் கிளாஸுடைய கைவரிசையையும் காட்டுவதற்காக அந்த நேரத்தில் மாமியார் எடுத்துக் கொள்ளுகிற அந்த பிரயத்தனம் இருக்கிறதே சுப்ஹானல்லாஹ். சொல்லி வேலையில மாமி இன்றைக்கு சஹர் சாப்பாடு வேற லெவல். அப்ப மாமிக்கு சர்டிபிகேட் கிடைச்சிட்டு சொர்க்கம் போற ஃபீலிங்கோட தான் மாமியா இருப்பா. மறுநாள் மாமி எங்க படிச்சீங்க நீங்க? அது சும்மா வந்ததுதான் அப்படின்னு மாமிக்கு அது சொர்க்கம். அன்றைக்கு சரி அவட எல்லா இபாதத்தும் நிறைவு செஞ்சு பெரிய உச்சகட்டத்தில் அவ ஆடிக்கொண்டிருப்பா. நவுது பில்லாஹி. மருமகனுடைய திருப்திக்காக, மருமகளுடைய திருப்திக்காக, மாப்பிள்ளையுடைய திருப்திக்காக சகர நேரம், புனிதமான நேரம், இஸ்திக்பாருடைய நேரம், இறைவனை வணங்குகிற நேரம், நானும் நீங்களும் செய்த பாவத்துக்கு அழுது தொழுது இறைவனத்தில் தௌபா செய்கிற அந்த நேரம் இஸ்லாத்தில் மிக பரக்கத்து பொருந்திய நேரம். அந்த நேரத்துல இந்த உலகத்துல உள்ள மருமகனுடைய, மருமகளுடைய, மகனுடைய, மகளுடைய, மாப்பிள்ளையுடைய திருப்தியை பெறுவதை விடவும் படைத்த ரப்புடைய திருப்தியை பெறுவதற்காக இந்த ரமலானில் நானும் நீங்களும், குறிப்பாக பெண் சமூகம் முயற்சி செய்ய வேண்டிய ஒரு பரக்கத்து பொதுந்த நிறைந்த ஒரு காலம்தான் இந்த சஹருடைய காலம் என்பதை நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது. புகாரியில் 1923 அனஸ் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, தஸஹரு, நீங்கள் சஹரை செய்யுங்கள், ஃபஇன்ன ஃபிஸ் சுஹூரி பரக்கா, அந்த சஹருடைய நேரத்தில் உங்களுக்கு பரக்கத் இருக்கிறது என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு பிசினஸ் காலம், ரமலான் வந்தாலே நிறைய பேருக்கு பிசினஸ் களை கட்டும். இப்பயே சாமான் எல்லாம் போட்டு பெக் பண்ணி வச்சிருப்பாங்க. கடைசி 10 தான் காட்சிப்படுத்துவாங்க. அந்த பொம்மைக்கெல்லாம் போட்டு இந்த இடத்துல புதிய உடுப்புகள் வந்திருக்குதுன்னு விளம்பரம் எல்லாம் வரும். இப்ப என்ன செய்வாங்கன்னா, நிறைய கடைகள்ல இந்த ரமலானுக்குரிய நேர டைம் டேபிள் ஒன்று அடிப்பாங்க. அதுல ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தையும் சேர்த்து அடிப்பார்கள். சஹர் ஆரம்ப நேரம், முடிவு நேரம் அப்படின்னு அடிப்பாங்க. இருக்கிற நம்மிடம் முஸ்லிம் சேவையில் கூட, இந்த நாட்டிலே உள்ள ரேடியோவுல கூட அதை சொல்லுவாங்க. நிறைய முஃப்திமார்கள், ஜம்மியத்துல் உலமாவுல உள்ளவர்கள், படித்தவர்கள், ஹதீஸை தெரிந்தவர்கள், இந்த ஹதீஸை எல்லாம் கரைத்து குடித்தவர்களும் அதிலே இருக்கிறார்கள். இவ்வளவு நாளைக்கு அதை தடுக்க மாட்டாங்களே. ஒரு பச்சை பிதுஅத்தான காரியம் ஒரு சுன்னாவோடு சேர்ந்து அப்படியே மழுக்கடிக்கப்படுகிற ஒரு காலத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இமாம் இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கிட்ட கேட்கப்படுகிறது, நரா பஅத தகாவி, சில கலண்டர்களை நாங்க எங்கட நாடுகள்ல பார்க்கிறோம், ஃபி ஷஹரி ரமலான், ரமலானுடைய காலங்கள்ல அதுல அல் இம்சாக், சஹர் முடிவு நேரம் அப்படின்னு ஒரு நேரம் போட்டிருக்கிறாங்க. இப்ப பாங்கு சொல்றதுக்கு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னர் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இது சம்பந்தமாக நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கப்பட்ட போது அவர் சொன்னார், இது மடையர்களின் ஃபத்துவா, இது பித்அத், இப்படிப்பட்ட வழிமுறையை ரசூலுல்லாஹ் காட்டி தரவில்லை. சஹர் என்பது சுபஹுக்கு அண்மித்த நேரத்தில், பாங்கு சொல்றதுக்கு கிட்டவான நேரத்தில் தான் அந்த சஹருடைய நேரம் இருக்கிறது என்பதை இமாம் இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த சஹருடைய நேரம் என்பது அதான் சொல்றதுக்கு நம்ம 50 வசனம் ஓதினால் எவ்வளவு நேரம் எடுக்குமோ அவ்வளவுதான். இன்றைக்கு நம்ம சஹருடைய நேரம் முடிய போது டக்குனு தின்னுங்க, டக்குனு தின்னுங்க, டக்குனு தின்னுங்க.
டைம் ஆயிட்டு பாங்கு சொல்றதுக்கு 20 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு முதலே என்ன செய்யற, பிள்ளைகளை போட்டு மாப்பிள்ளைய போட்டு வீட்டுல உள்ள ஆக்களே சகர் நேரம் முடியுதுன்னு சொல்லி அப்படி தண்ணி கிராசையும் வச்சுட்டு நீயத்தையும் வைங்கன்னு சொல்லி இன்றைக்கு ஒரு பிதத்தான ஒரு காரியம் சுன்னாவோடு சேர்ந்து நபிலான இபாதத்தோடு சேர்ந்து நடக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இது ஒரு பிதத். சகருடைய நேரம் என்பது முடிகிற நேரம் அதான் தான். அதோடு சகருடைய நேரம் முடிந்து விட்டது. சகருடைய நேரம் என்பது பரக்கத்து பொருந்திய இபாதத் செய்கிற மிக இறைவனால் வலியுறுத்தப்பட்ட இஸ்திக்பார் செய்யக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நேரம் தான் அந்த நேரம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. புகாரியில 622வது செய்தி, ஆயிஷா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, இன்ன பிலாலன் யுஅஸினு பில்லைல், பிலால் இரவு நேரத்தில் பாங்கு சொல்வார், தஹஜ்ஜுடைய பாங்கை சொல்வார். ஃபகுலு வஷ்ரபு, நீங்க சாப்பிடுங்க குடிங்க. ஹத்தா யுஅஸினு இப்னு உம்மி மக்சூம், அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்சூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாங்கு சொல்ற வரைக்கும் பிலால் பாங்கு சொன்னதுல இருந்து நீங்க குடிங்க, உண்ணுங்க, பருகுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மிகப்பெரிய ஒரு சுன்னா. நம்முடைய ஏகத்துவ பள்ளி வாசல்களில் அந்த சுன்னாக்கள் இருக்கிறது. எல்லா பள்ளி வாசல்களிலும் செய்யுமாறு எங்களை விடவும் உங்களை நம்பி இந்த சமூகம் இருக்கிறது. ஜம்மியத்துல் உலமா என்ற ஒரு உலமாக்களை நம்பிய சமூகங்களும் சிலர் வாழ்கிறார்கள். அவருக்காவது இந்த சுன்னாவை சொல்லுங்கள் தயவு செய்து. நோம்புடைய காலத்தில் மாத்திரம், இது தொடர்ச்சியான சுன்னா, நோம்புல மட்டுமல்ல தொடர்ச்சியான சுன்னா. சஹருடைய நேரத்துல, தஹஜ்ஜுடைய நேரத்துல, அந்த நேரத்தில் பிலால் ரலியல்லாஹு அவர்கள் பாங்கு சொல்வார்கள். அதுக்கு பிறகு சஹாபாக்கள் சாப்பிட ஆரம்பிப்பார்கள். அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்சூம் அவர்கள் பாங்கு சொல்வார்கள். அதோடு சஹருடைய நேரம் முடிவடைந்து விட்டது என்பது அடையாளம் என்பதை மிகப்பெரிய ஒரு சுன்னாவாக நானும் நீங்களும் பார்க்கிறோம். அதே போல இஃப்தாருடைய நேரம் என்பது மிகப்பெரிய ஒரு அல்லாஹ்விடத்தில் ஒரு சிறப்பான ஒரு நேரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க புகாரியில் 1957, லா யஸாலுன் நாசு பிகைரின் மா அஜ்ஜலுல் ஃபித்ர், இந்த சமூகம் இஃப்தாரை அவசரப்படுத்துகிற காலமெல்லாம் சிறப்பானதே இருக்கிறார்கள் என்றார்கள். மக்கள் நல்லதுல இருக்கிறாங்க நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைரில் இருக்கிறார்கள் என்றாங்க. நம்ம வீட்டுல எல்லாருக்கும் தியாகம் செஞ்சுட்டு நம்மட மனைவி வாப்பா எடுங்க 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 நீங்க எடுங்க நீங்க எடுங்க நீங்க எடுங்க நீங்க எடுங்க நீங்க எடுங்க நீங்க எடுங்க, நான் வாங்கு கேட்டு முடிஞ்சாலும் பிரச்சனை இல்லை. அல்லாஹு அக்பர். இஃப்தாருடைய நேரத்தை முற்படுத்த சொன்னாங்க, சஹருடைய நேரத்தை பிற்படுத்த சொன்னாங்க. நம்ம மாறி சஹர முற்படுத்தி இஃப்தார பிற்படுத்துகிற ஒரு காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அருள் செய்த இளைஞர்களை தவிர இன்றைக்கு நோம்புடைய காலத்துல இளைஞர்களுக்கு இரவுல தூக்கம் இல்லை. அவங்க பள்ளி வழிய சுத்துறது, வாப்பா மாறுற பைக் எடுத்துட்டு அப்படியே திரிகிறது, எங்கேயாவது ஒரு போக்குல இருண்ட ஓடையில போய் புல்றது, நோம்பும் இல்ல, பெருநாளும் இல்ல, கையும் இல்ல, காலும் இல்ல, ஆக்சிடென்ட் பட்டு அரை உயிரோட ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது. அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர இந்த பள்ளிக்கு வார மாஷா அல்லாஹ் சரியான பாதுகாப்பு இளைஞர் சமூகம். நம்மட வீட்டுல இருந்து வார பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் இந்த நாட்டுல உள்ள போலீஸ் ராணுவத்தை விட இவனுங்களுக்கு சரியான அக்கறை. அவனுகள் தான் கொண்டு வந்து கவனமா பள்ளிக்குள்ள உர்ற, பள்ளியில இருந்து கொண்டு போய் வீட்டுக்குள்ள உர்ற, 2 பைசிக்கல் அங்காலையும் இஞ்சாலையும் போகும். நடுவுல என்ன செய்யற நம்மட மனைவி பிள்ளைகள் எல்லாம் பாதுகாத்து கொண்டு போய் சம்பளம் இல்லாத ஒரு பாதுகாப்பு பட உருவாகிற காலமும் இந்த காலம்தான். அல்லாஹ் அருள் செய்த நல்ல இளைஞர்களை தவிர அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு சிறப்பான ஒரு காலம், ஷைத்தான் விலங்கிடப்படுகிற காலம். பின்னால போய் அலைந்து திரிந்து இந்த மார்க்கத்துல உள்ள சிறப்புகளை சீரழித்து மறுமையையும் இழந்து உலகத்தையும் இழந்து வாழுகிற காலமாக இந்த காலத்தை நம்ம ஏற்படுத்தி கொள்ளாம நிறைய இளைஞர்கள் சஹருடைய நேரம் வரைக்கும் திண்டு திரிகிறது. 10 மணி 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணினா 1 மணி 2 மணி என்னென்ன ஹோட்டல்கள் இருக்குதோ அந்த ஹோட்டல்ல எல்லாம் போய் சாப்பிட்டு வீட்டை வந்து 3 மணிக்கு படுத்தா சுபகும் இல்ல, சஹரும் இல்ல, ஒன்றுமே இல்லை. காலையில 10 மணிக்கு தான் எழும்புறது நோன்பு. இந்த நோன்பை கொண்டு போய் எங்கேயாவது வைங்க, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. ஆகப்பெரிய மோசமான ஒரு கலாச்சாரம் இது. இபாதத்து அல்ல, இது ஒரு பித்அத்து, இது இஸ்லாம் விரும்பாத ஒரு காரியம் என்பதை இந்த இளைஞர் சமூகம் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை, அடுத்தது இதுல செய்யப்படுகிற மிக பிரதானமான இபாதத் கியாமுல் லைல். இந்த கியாமுல் லைல் என்பது இந்த நோம்புடைய காலத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாள் தான் இமாம் ஜமாஅத்தோடு தொழுதார்கள். 4வது நாள் மக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் கடமையாக்கப்பட்டுடுமோ என்று பயந்து ரசூலுல்லாஹ் பள்ளிக்கு என்ன செய்யல, வரல, தனியே தொழுது கொண்டார்கள். ஆனா நமக்கு நோன்பு வந்தா காலமெல்லாம் ஒரு கேள்வி வாருது,
23 11 23 11 இதுதான் நிறைய பேருக்கு கேள்வி வருது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுத சுன்னா நோன்பு அல்லாத காலம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2013வது செய்தி புகாரியில ஆயிஷா நாய்கிட்ட கேட்கப்படுகிறது, எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய இரவு வணக்கம் இருந்தது என்று கேட்கப்பட்ட போது, மா கான யஸீது ஃபீ ரமலான் வலா ஃபீ கைரிஹி, ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 ரக்அத்தையே தொழுதார்கள் என்பது திட்ட தெளிவான ஹதீஸ். திட்ட தெளிவான ஹதீஸ். நம்ம ஆதாரத்தை கொண்டு போய் எங்க தேடணும்? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவுல தேடணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 தான் தொழுதிருக்கிறார்கள். நம்மட கடமை என்ன? 11 தொழணும். யாரு சொல்றா? ஆயிஷா நாயகி சொல்றாங்க. இப்ப ஹதீஸ்ல வருகிற மஸ்னா 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 2 நீங்க தொழுதுக்கங்க. இமாம் நியமிக்கப்பட்டதெல்லாம் அவரை பின்பற்றுவதற்காகத்தான். யார் ஒருவர் இமாம் தொழுகையை முடிக்கிற வரைக்கும் நின்று தொழுகிறாரோ அவர் அன்று இரவு புல்லாக நின்று வணங்கியவருடைய நன்மையை பெறுகிறார் என்ற ஹதீஸ் எல்லாம் வருகிறதே. அதனால உங்களோட பள்ளிகள்ல உள்ள இமாம்களை பின்பற்றி தொழுங்க என்று சிலர் இன்றைக்கு ஃபத்வா கொடுப்பதையும், எத்தனை ரக்காத்தாவது நீங்க தொழுது கொள்ளுங்கள் என்று ஃபத்வா கொடுப்பதையும் நாம் பார்க்கிறோம். அல்லாஹு அலம். நம்மளை பொறுத்த மட்டும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா 11 ரக்காத். நோன்புலையும் தொழுதாங்க, நோன்பு அல்லாத காலங்களையும் தொழுதாங்க. இந்த தொழுகைக்கு பல பெயர் இருக்குது. தஹஜ்ஜத், கியாமுல் லைல், அதே போன்று தராவிஹ், வித்ர் என்ற பெயர்களோடு இந்த தராவிஹ், இந்த கியாமுல் லைல், இந்த தஹஜ்ஜத் தொழுகை இன்னைக்கு சமூகத்தில் பயன்படுத்தப்படுவதை பார்க்கிறோம். அல்லாஹ் இந்த தொழுகைக்கு வைத்த பெயர் தஹஜ்ஜத். கண் விழித்து எழும்பி தொழுகிற தொழுகை. இறைவன் இந்த தொழுகைக்கு வைத்த பெயர் தஹஜ்ஜத். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தொழுகைக்கு வைத்த பெயர் கியாமுல் லைல் அல்லது வித்ர். இது ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ்வுடைய பெயராக பார்க்கிறோம். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வைத்த பெயர் தராவிஹ். இந்த 4 பேரும் ஹதீஸ்கள்ல நம்ம பார்க்கிறோம். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தான் தராவிஹ் என்று பெயர் வைத்தார்கள். அல்லாஹ் தஆலா அந்த தொழுகைக்கு வைத்த பெயர் தஹஜ்ஜத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்த பெயர் வித்ர் அல்லது கியாமுல் லைல். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹ் தான் நம்மட வழிகாட்டி. ரசூலுல்லாஹ் ஒரு நபித்தோழருக்கு 2 நீங்க தொழுங்க. ரசூலுல்லாஹ் எத்தனை தொழுதாங்க? 11 தொழுதாங்க. அந்த நபித்தோழர் என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ் 11 தொழுது இருக்காங்க, 2 தொழுதுட்டு வந்து 11ல முடிச்சிடணும். இமாம் நியமிக்கப்பட்டது பின்பற்றுவதற்காக. அவரை பின்பற்றி அந்த தொழுக முடிகிற வரைக்கும் இருக்கிற காலமெல்லாம் அவர் இரவு புல்லாக நின்று வணங்கிய நன்மையை பெறுவார் என்றால் அவர் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா அடிப்படையில் தொழுவிக்கக்கூடிய இமாமாக இருந்து அதை பின்பற்றுவதுதான் அக்ரபு மின சுன்னா. சுன்னாவுக்கு மிக நெருக்கமானது இல்ல சுன்னா. இந்த அடிப்படையில நம்மட தொழுகைய நோன்புடைய காலத்துல சுன்னத்தான இபாதத் என்று பெரும்பாலும் எல்லா பள்ளிகளிலையும் தொழுவிக்கப்படுகிற தொழுகையை விடவும் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி தொழுதார்கள் என்பதை இந்த ரமலானுடைய காலத்துல மிக பிரதானமான நஃபீல் ஒரு சுன்னத்தான தொழுகை இந்த ஸலாத்து தராவி அல்லது கியாமுல் லைல் அல்லது தஹஜ்ஜத் அல்லது வித்ர் என்று சொல்லுகிற இந்த தொழுகையை நானும் நீங்களும் தொழுது கொள்ள வேண்டும். இன்னும் சில பள்ளிகள்ல நடக்கிற சில கூத்துக்கள், அஸ்ஸலாத்துல் ஜாமிஆ, இஷா தொழுத உடனே அறிவிப்பொண்டு செய்வாங்க, அஸ்ஸலாத்துல் ஜாமிஆ, நாங்க இப்ப கியாமுல் லைல் தொழ போறோம் அல்லது வித்ர் தொழ போறோம் அல்லது தராவி தொழ போகிறோம் அல்லது ஸலாத்து தராவி அப்படின்னு பேரை சொல்லி இந்த ரமலானுடைய காலத்துல அல்லாஹு யர்ஹமுக்கும், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும், தொழுவோம் அப்படின்னு பள்ளியில முஅத்தினார் சத்தம் போடுவார். இப்படி ஒரு வளம ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயோ சஹாபாக்குடைய காலத்திலேயோ இல்லை என்பதை என்ன செய்ய வேண்டும்? இந்த தொழுகையுடைய காலத்துல நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தொழுகையை எல்லா காலத்திலும் தொழுதிருக்கிறார்கள். நீங்க பார்க்கலாம், இப்னு ஹிப்பான் 620வது செய்தி. ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகியதற்கு பிறகு சில நபித்தோழர்கள், அப்துல்லாஹ் இப்னு உமைர் போன்ற சில நபித்தோழர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுக்கு போறாங்க. போன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி ஆயிஷா நாயகிட்ட கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி இருந்தாங்க? அப்ப ஆயிஷா நாயகி அழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, ஒரு தடவை லம்மா கானல் லைலும் மினல் லயால், இரவு நேரத்தில் ஒரு இரவு, நானும் அல்லாஹ்வுடைய தூதரும் தூங்கிக் கொண்டிருக்கிற நேரம். அன்பான கணவன் மனைவி புரிந்து கொள்ளுங்கள், ஆயிஷா நாய்க்கு வயசு ரசூலுல்லாஹ் மௌத்தாவுக்குள்ள 18 வயசு.
18 வயசு. இது மௌத்துக்கு முதல் நடக்குது. அல்லாஹ்வுடைய தூதரும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஆயிஷா சொல்றாங்க, நானும் விரும்பினேன், அல்லாஹ்வுடைய தூதரும் விரும்பினார்கள், இல்லறத்தில் ஈடுபடுவதற்காக விரும்பினோம். ஆனால் அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, யா ஆயிஷா, ஆயிஷாவே, தரினி அத்தஅப்பத்துல் லைலத்த லிரப்பி, இந்த நேரத்துல இந்த இரவுல என்னை படைத்த ரப்பை நான் வணங்க வேண்டும், எனக்கு நீ அனுமதி தருவாயா, என்னை கொஞ்சம் விடுவாயா என்று கேட்டார்கள். அப்போது நான் சொன்னேன், அல்லாஹ்வுடைய தூதரே, வல்லாஹி இன்னீ லா உஹிப்பு குர்பக், உங்களோடு நெருக்கமாக இந்த நேரத்தில் இருப்பதுதான் எனக்கு விருப்பம். ஆனாலும் உங்களுக்கு விருப்பமே உங்களுடைய படைத்த ரப்பை திருப்திப்படுத்த வேண்டும் என்று. அதனால் நீங்கள் தாராளமாக போய் படைத்த ரப்பை திருப்திப்படுத்தலாம் என்று நான் அனுமதி கொடுத்தேன். அந்த நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழும்பினார்கள், உது எடுத்துக் கொண்டார்கள். சும்ம காம யுஸல்லி, எழும்பி தொழுதார்கள். எந்த அளவுக்கு தொழுதார்கள் என்றால், தக்பீர் கட்டிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது 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 அவருடைய பெரிய தாடி நலைகிற அளவுக்கு அழுது கொண்டே இருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சின்ன பிள்ளை, அல்லாஹ்வுடைய தூதருடைய இரக்கத்தோடும் நெருக்கத்தோடும் வாழக்கூடிய ஒரு பிள்ளை. அல்லாஹ்வுடைய தூதருக்காக இந்த உலகத்தில் முதலாவதாக கன்னியாக முடித்த ஒரு மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ்வுடைய தூதர் வணக்கம் என்று வருகிற போது கூட அந்த வணக்கத்தை தான் தன்னுடைய விருப்பத்தை விடவும் அல்லாஹ்வுடைய தூதரத்தில் எதிர்பார்த்தார்களாக இருந்தால், இன்றைக்கு சில நேரங்கள்ல கணவன் மனைவியாக இருக்கிற நாங்க ஃபர்லான இபாதத்துக்கள் கூட வாழ்க்கையில விசாகி போற அளவுக்கு தான் நாங்க இருக்கிறோம், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. 18 வயது அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கிற போது, அவரும் எங்களுடைய தாய் இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு பெண். சுப்ஹானல்லாஹ். சில நேரங்களில் இரவு நேரங்களில் சந்தோஷமாக இருக்கிறோம், ஃபர்லை கூட நாங்கள் விட்டு விடுவோம். இஸ்லாம் எத்தனையோ சலுகைகள் எங்களுக்கு தந்தும், ஆனா இபாதத்துடைய விஷயத்துல மிக தொலைவு தூரத்தில் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆனா இந்த ரமலானில சுன்னத்தான இபாதத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அல்லாஹ் ஒரு கணவனுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. நேரத்தோடு எழும்புகிறான், உது செய்கிறான், மனைவியை எழுப்பாட்டுகிறான், தொழுகிறான், மனைவியை எழுப்பாட்டுகிறான். அவள் எழும்ப மறுக்கிற போது ஒரு சொட்டு தண்ணீரை எடுத்து முகத்தில் தெளித்து எழுப்பாட்டுகிறானே, அந்த கணவனுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. அல்லாஹ் ஒரு மனைவிக்கு அருள் செய்வானாக. எப்படிப்பட்ட மனைவி? நேரத்தோடு எழும்புகிறாள், உது எடுத்துக் கொள்கிறாள், இபாதத் செய்கிறாள், கணவனை எழுப்பாட்டுகிறாள். கணவன் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு கடையில நின்று கால் கடுக்க கடலுக்கு போய் வயல்ல நின்று இவ்வளவெல்லாம் குடும்பத்துக்காக உழைத்து வந்தவன் கொஞ்சம் அசந்து தூங்குகிற போது அவள் எழும்பி தொழுது கணவனை எழுப்பாட்டுகிற நேரம், கணவன் கொஞ்சம் மறுக்கிற நேரத்துல ஒரு சொட்டு தண்ணியை எடுத்து கணவனுடைய முகத்தில் கொஞ்சமாக தெளித்து எழுப்புகிறாளே, அந்த மனைவிக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும். இந்த பிரார்த்தனைய கணவனும் மனைவியும் இந்த ரமலானில் அல்லாஹ்வுடைய வானவர்களுடைய பிரார்த்தனையை பெறுகிற குடும்பமாக இன்ஷா அல்லாஹ் இந்த காலத்தில் நானும் நீங்களும் அமைத்துக் கொள்வதுதான் மிக பிரதானமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறார்கள், அழுது கொண்டே. ஏன் ரசூலுல்லாஹ் அழுகணும் தோழர்களே? யோசிச்சம்மா, நானும் நீங்களும் அழுகிற இல்ல, நம்மட மனசெல்லாம் கல்லாகிட்டு எரிகிட்டு அழுக வாரல்ல. ஏன் வாரல்ல? நம்ம செஞ்ச பாவம் அவ்வளவுக்கு கூட. ரசூலுல்லாஹ் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர். அவர் அழுத அழுகை பெரிய தாடி, நெஞ்சில தண்ணி, சுஜூது செய்த இடத்துல தண்ணி. பிலால் அவர்கள் வருகிறார்கள், ஆயிஷா நாயகி பார்க்கிறார்கள், கால் வீங்கி போயிருக்குது, நின்று தொழுது வீங்கி போயிருக்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் தொழுறாங்க. கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர் நீங்கள், ஏன் இவ்வளவு பிரயத்தனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும்? அஃபலா அன் அகூன அப்தன் ஷக்கூரா, அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக நான் இருக்கக்கூடாதான்னு கேட்டாங்க. நம்மட நன்றி எல்லாம் நம்ம சரியா செஞ்சுட்டோம் அல்லாஹ்வுக்கா? நல்ல கை தந்து, கால் தந்து, உடம்புகள் தந்து, கண் பார்வைகள் தந்து, விரலை தந்து, இந்த விரலால குத்தி குத்தி போனுல இரவு விடிய விடிய நின்று பாவம் செய்கிறோமே, இந்த நாவால விடிய விடிய நின்று ஆபாசத்தையும் மற்றவர்களையும் அசிங்கமாக பேசுகிறோமே, கால் கடுக்க கடுக்க நின்று கடற்கரைகளிலும் வீணான கூத்து கும்மாளங்களிலும் ஈடுபடுகிறோமே,
அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் முன் பின் பாவம் மன்னிக்கப்பட்டு இருந்தும் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துகிற விஷயத்தில் கால் வீங்க வீங்க நின்று தொழுதார்களே, தொழுதுவிட்டு காரணம் சொன்னார்களே, அஃபலா நகூன அப்தன் ஷக்கூரா, அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா என்று கேட்டார்களே. இன்று ஜும்மாவுக்கு பிறகு தோழர்களே, ஒரு ஆலிமை சந்தித்தேன், அல்லாஹ் அவருக்கு அருள் புரியட்டும். 2 கிட்னிகளும் பழுதாகி இருந்த நிலைமை. அல்லாஹ் நமக்கெல்லாம் செய்திருக்கின்ற அருட்கொடைகளை நினைக்கிற போது காலமெல்லாம் சுஜூதில் இருந்தாலும் அந்த ரப்புக்கு நானும் நீங்களும் நன்றி செலுத்த முடியாது தோழர்களே. பேசிக் கொண்டிருக்கிற போது சொல்கிறார், ஒரு நாளைக்கு 500 ml தண்ணி மாத்திரம்தான் குடிக்க வேண்டும் என்றார். வழமையாக டைலஸ் நடக்கிறது, இரத்தம் சுத்திகரிக்கப்படுகிறது, ஒழுங்காக பாத்ரூம் போக முடியாது, யூரின் போறல்ல. ஆனால் 3 நாளைக்கு ஒருக்கா வைத்தியசாலைக்கு சென்று இரத்தங்களை நான் சுத்தப்படுத்தி போட்டுக்கொள்ள வேண்டும். டீ குடித்தாலோ, தண்ணி குடித்தாலோ, தேயிலை குடித்தாலோ, ஏதாவது குடித்தாலும் 500 மில்லியை விட கூட முடியாது. நல்ல சாப்பாடுகளை சாப்பிடுகிற போது நிறைய தண்ணி தேவைப்படுகிறது, ஆனால் என்னால் குடித்துக் கொள்ள முடியவில்லையே என்ற போது சுபஹானல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கெல்லாம் செய்திருக்கிற அருள் இருக்கிறதே தோழர்களே, நினைத்து பார்க்க முடியாத அருள். ஒரு கிட்னி பழுதாகிவிட்டது என்றால் அளவோடுதான் உணவும் அளவோடுதான் தண்ணீரும் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் தவறு செய்யாமல் தப்பு செய்யாமல் விடிய விடிய நின்று வணங்குகிற போது கால்கள் எல்லாம் வீக்குகிற நிலைமையில் வணங்கியவர். மனைவியும் பிலாலும் ரலியல்லாஹு அன்ஹுமா கேட்ட நேரத்தில் அஃபலா நகூன அப்தன் ஷக்கூரா, அல்லாஹ்வுக்கு நான் நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா என்று கேட்டார்களே. நானும் நீங்களும் செய்த பாவங்கள் கூடவா நன்மை கூடவா? நானும் நீங்களும் செய்த தவறுகள் கூடவா நன்மைகள் கூடவா? அல்லாஹ் மீது ஆணையாக நானும் நீங்களும் செய்த தவறுகள் தான் கூட தோழர்களே. ஆனால் இந்த ரமலான் சுன்னத்தான காரியங்களை செய்து அல்லாஹுக்கு மிக நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுகிற நல்ல ரமலானாக நானும் நீங்களும் அமைத்துக் கொள்ள வேண்டிய மிக தேவை எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அதே போன்றுதான் இந்த ரமலானுடைய காலத்துல தௌபா என்பது மிக பிரதானமான ஒரு இபாதத், மிக பிரதானமான ஒரு இபாதத். எல்லா காலங்களையும் விடவும் இந்த காலம் என்பது முத்தான காலம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹு தாலா இந்த ரமலான் கடமையாக்கப்பட்டது, இந்த ரமலானுடைய சட்ட திட்டங்களை எல்லாம் பத்தி பேசி வருகிற அந்த சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம் 183, 84, 85வது வசனத்துல தொடராக சொல்லுகிற போது அல்லாஹு தாலா பிரார்த்தனையையும் பத்தி சொல்கிறான். அது மிக பிரதானமான ஒரு பிரார்த்தனை. அதே போன்றுதான் இஅ்திகாஃப், லைலத்துல் கத்ர், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர கடைசி 10ல ரசூலுல்லாஹ் லைலத்துல் கத்ரை தேடுங்கன்னாங்க. எல்லா ஹதீதுகளிலும் ஒற்றப்படையான நாட்கள்ல தேடுங்கன்னாங்க. 27லையும் வரும், 29லையும் வரும், 25லையும் வரும், 21லையும் வரும். இந்த சமூகம் இன்னும் 27 மாத்திரம் என்றுதான் அடம் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் புகாரியில 2026வது செய்தி, கடைசி 10ல தேடுங்க, ஒற்றப்படையில தேடுங்கன்னாங்க. ஆனா இன்றைக்கு நிறைய பள்ளிவாசல்கள்ல இந்த லைலத்துல் கத்ர் என்று ஒரு நாளை வைத்து அதுல தௌபா, அதுல பயான், அதுல அழுகிறது, அதுல சாப்பிடுறது, அன்றைக்குத்தான் லைலத்துல் கத்ர் மாதிரி நினைக்கிறோம். இல்லை தோழர்களே, கடைசி 10ல ஒற்றப்படையான நாட்கள்ல கடைசி 10ல நம்ம அதை தேடணும். அதுதான் சுன்னா என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. முடியுமாக இருந்தால் இந்த ரமலானில் கடைசி 10ல் ஜும்மா பள்ளிகள்ல நம்ம இஅ்திகாஃப் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு வணக்கம், மிகப்பெரிய ஒரு சுன்னா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல இஅ்திகாஃப் இருந்தாங்க. அவருடைய மரணத்துக்கு பிறகு மனைவிமார்கள் இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு நம்முடைய இஅ்திகாஃப் எல்லாம் கடையில தான் இருக்கு. நேரத்துக்கு தொழுகை இல்ல, 5 நேர தொழுகையும் பள்ளிக்கு வாரல்ல, கடையில தான். கடையை பூட்ட மனசு இல்ல, சஹர் இல்ல, இஃப்தார் இல்ல, கியாமுல் லைல் இல்ல. தொழுவோம் என்று காலமும் நேரமும் போகிறது. அல்லாஹ் அக்பர். நம்மகிட்ட வேலை செய்யற பிள்ளைகளையும் இபாதத் செய்ய விடுற இல்ல, நம்மளும் இபாதத் செய்ய. காலமெல்லாம் காசு 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 தானே தோழர்களே. வருஷத்துல ஒரு நாள், வருஷத்துல வார ஒரு மாதம், இந்த மாதத்திலேயாவது கடைசி 10 கண்ணியப்படுத்துவதற்காக இபாதத்துக்களோடு பள்ளிவாசல்களோடு அல்லாஹ் தருகிறவன் எப்பையும் எனக்கு என்பதை தருவான் என்ற அந்த எண்ணத்தோடு கடைசி 10களை எல்லாம் கொண்டு போய் கடைகளிலும் புடவை கடைகளிலும் ஏறி 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 இபாதத் செய்ய வேண்டிய காலத்துல பிரதானமான நேரத்துல கொண்டு போய் அடகு வைக்கிறோமே. காசை கொண்டுட்டா கபருக்கு போக போகிறோம் என்பதை வர்த்தக சமூகம் ஒரு கணம் புரிந்து கொள்ள வேண்டும். வியாபாரம் செய்யுங்க, தேடுங்க, நல்லா சம்பாரிங்க. நீங்க நல்லா இருந்தா தான் ஏழைகள் நல்லா இருப்பாங்க, நீங்க நல்லா இருந்தா தான் ஜக்காத்து கொடுப்பீங்க, நீங்க நல்லா இருந்தா தான் பள்ளிவாசல்கள், நீங்க நல்லா இருந்தா தான் பாடசாலைகள், நீங்க நல்லா இருந்தா தான் விதவைகள் ஏழைகள் உங்களால் வாழும். ஆனால் உங்களுடைய மறுமையையும் உங்களுடைய கபரையும் மறந்துவிட்டு
இந்த மண்ணுக்கு மேலே நீங்கள் தொழில் செய்யக்கூடாது என்பதுதான் வினயமான வேண்டுகோள் என்பதை மறந்துவிடக் கூடாது. அதனால கடைசி 10 கியாமுல் லைல், கடைசி 10 அதாவது கியாமுல் லைல் கடைசி 10 இஅ்திகாஃப் முடிந்தால் அல்லது கடைசி 10 கண்ணியப்படுத்துவதற்காக ஒற்றப்படையான நாட்களாவது இபாதத்துக்களை வைத்துக் கொள்ள வேண்டிய தேவையும் கடமையும் எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது என்பதை மறந்து விடாம கடைசியாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். வசதி வாய்ப்பும் இருக்குமாக இருந்தால் இந்த ரமலானுடைய காலத்துல கடைசி 10 புனிதமான ஹரத்துக்கு சென்று அங்க இஅ்திகாஃப் இருந்து அந்த நாளை கழிக்கக்கூடிய ஒரு நல்ல சிறப்பை நானும் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். குறிப்பாக ரமலானில் உம்ரா செய்யற பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா ரசூல்லா சொன்னாங்க, ஒரு உம்ராவுக்கும் அடுத்த உம்ராவுக்கும் இடைப்பட்ட காலத்துல உள்ள பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது இல்லாம ரசூல்லா சொல்றாங்க, யார் ஒருவர் ரமலானில் உம்ரா செய்கிறாரோ அவர் என்னோடு ஹஜ்ஜி செய்த நன்மையை பெற்றுக்கொள்வார் என்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மிகப்பெரிய ஒரு சுன்னத்தான ஒரு இபாதத். அதையும் இந்த காலத்துல நானும் நீங்களும் செய்ய வேண்டிய தேவைகள் இருக்கிறது. இந்த ரமலானை பால்படுத்தக்கூடிய நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதெல்லாம் சொல்லுவதற்கு நேரம் இடம் கொடுக்காது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொண்டு இதுல பாவங்களான பாட்டுகள் கேட்கறது, மியூசிக்கல் பார்க்கறது, ஃபேஸ்புக் பார்க்கறது, இந்த குர்ஆன் ஓதக்குள்ள போன்ல ஓதுறது. அல்லாஹ்வுக்கு இந்த காலத்துல குர்ஆன் வேற, போன் வேற. குர்ஆன் வேற, போன் வேற. குர்ஆன் ஒரு காலமும் போன் ஆகாது, போன் ஒரு காலமும் குர்ஆன் ஆகாது. குர்ஆனுக்கு இருக்கிற மதிப்பு வேற, கண்ணியம் வேற. ஒரு அவசரத்துக்கு ஒரு பள்ளிக்கு வந்துட்டோம், 2 தாள் ஓத நேரம் கிடைக்குது, போன்ல ஓதிக்கொள்றது தப்பு இல்லை. முடிந்த வரைக்கும் குர்ஆனை குர்ஆனாக மதித்து ஓத பழகுங்கள். போன்ல ஓதுற வேலையை வச்சுக்காதங்க. ஏண்டா அல்லாஹ்வுடைய வசனத்தை படிக்கிற நேரம் நம்மட சமூகத்துடைய மெசேஜ்கள் வரக்குள்ள அங்கதான் நம்மட பார்வையும் சிந்தனையும் உள்ளமும் என்ன செய்து ஒரு மெசேஜை பார்த்துட்டு வந்துதான் ஓதுற அளவுக்கு போகுது என்பதை மறந்துடாம இந்த காலத்திலேயாவது நம்மட போன்ல உள்ள ஆபாசமான அந்நிய பெண்களுடைய போட்டோக்களை எல்லாம் அழிச்சு நம்ம மூத்தாயினா கூட அது கடைசி வரைக்கும் வந்து சேரக்கூடிய ஒரு பெரிய பாவம். நம்ம செஞ்ச அந்த தவறுகளை எல்லாம் மறைச்சு அப்படியே அழிச்சு இந்த காலத்துல தௌபாவோடு இபாதத்தோடு வாழ வேண்டிய தேவை எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. கடைசியாக கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அல்லாஹ் கிட்ட அடிக்கடி சுவர்க்கத்தை கேளுங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் ஒரு நாளைக்கு 3 தடவை சுவர்க்கம் வேண்டும் வேண்டும் என்று அல்லாஹ் கிட்ட கேட்கிறாரோ சுவர்க்கம் அவருக்காக யா அல்லாஹ் என்னை கொடுத்துடு அப்படி என்று சுவர்க்கம் துஆ செய்கிறது. யார் ஒருவர் நரகத்தில இருந்து அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடுகிறாரோ அந்த நரகம் அல்லாஹ் கிட்ட அவருக்காக துஆ கேக்குது, எனக்கிட்ட இவரை தந்துடாத என்று துஆ கேக்குது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. திருமிதி 2572வது செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதுகிற போது கவனமாக கேளுங்க. எங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய அருள்கள் பத்தி வருகிறதோ அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சுன்னா, அந்த அருளுக்குள் என்னை நீ ஆக்கிவிடு அப்படின்னு ரசூலுல்லாஹ் துஆ கேட்பாங்க. எங்க அதாபுகள் நரகங்கள் பத்தி வருகிறதோ அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாப், யா அல்லாஹ் உன்னுடைய அதாபுல இருந்து தண்டனையில இருந்து என்ன பாதுகாத்துடு என்று ரசூலுல்லாஹ் துஆ கேட்பாங்க. கியாமுல் லைல் தொழுகிற நேரம் மற்ற தொழுகைகள்ல போது சொர்க்கம் சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய அருள்கள் சம்பந்தமாக வருகிற போது யா அல்லாஹும்ம அத்கில்னி ரஹ்மா, என்ன நீ உன்னுடைய ரஹ்மத்துக்குள்ள நுழைச்சிடு. பாவம் அதாவது நரகம் தண்டனை என்று வருகிற போது அதுல இருந்து என்ன பாதுகாத்துடு என்ற பிரார்த்தனைகளோடு இபாதத்துக்களை செய்து வழிகட்டில இருந்து பித்அத்தில இருந்து தூரமாகி சுன்னாவோடு நஃபிலான வணக்கங்களோடு நெருக்கமாகி இந்த ரமலான் கடைசி வாய்ப்பு என்பதை நானும் நீங்களும் மனசுக்குள்ள ஆழமாக பதிவு செய்து கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காகவும் மறுமையில ரையான் என்று சொல்லுகிற சுவர்க்கத்தை பெறுவதற்காகவும் நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.